வணக்கம். உங்கள் செய்தர். இன்னைக்கு என்ன அப்படின்னா, தூக்கம், அதாவது ஸ்லீப்பிங், தூங்குறத பற்றி இந்த சயின்ஸ், இந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்லுது? முதல்ல சார் நான் கேட்குறேன், நம்ம வாழ்க்கையில் 3 விதமாக நம்மளை பிரித்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி? 8 மணி நேரம் தூங்கி ஓய்வு, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் குடும்ப வேலைகள், இப்படி பிரிச்சுக்கோங்கன்னு இருக்காங்க இல்லையா? இதை 24 மணி நேரத்தை இப்படி பிரிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இந்த சயின்ஸ் கேட்குது பாருங்க, தூங்கிய ஒரு மனிதன், தூங்கிட்டு இருக்கார் ஒரு மனுஷன், அவரை நம்ம எதுக்கு சமமாக நம்ம நினைப்போம், சொல்லுவோம்? தூங்கிட்டு இருக்க பாருங்க, டெட் பாடி இருக்கு, இறந்த நிலைக்கு ஒப்பாக நம்ம சொல்லுவோம். உண்டா இல்லையா? கரெக்ட். ஓகே, இப்போ பாருங்க, அப்போ இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நல்லா இஷ்டத்துக்கு நம்ம தூங்குறோம், ஓய்வு வேணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு தூங்குறோம். எந்த நேரம் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, காலம்பரை இளறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க இல்லையா? இப்படிலாம் நிறைய இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு செஞ்சிட்ருக்கோம். இதை கவனத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பதிவு. என்ன அப்படின்னா, இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க, அப்போ தூங்கிய நிலை மனிதன் இறந்த நிலைக்கு சமம். அப்போ சும்மா 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 கண்ட நேரத்தில் ஹரிசாண்டல் பொசிஷன்லேயே ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா, நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சயின்ஸ் நமக்கு வலியுறுத்துது. சும்மா சும்மா தூங்கிட்டு இருக்க ஒருத்தன் நம்ம இறக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லுது. இதுதான் உண்மை இல்லையா? அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன சொல்லுது, நிறைய நாள் வாழ்க்கையில் நிறைய நேரம், ஒரு நாளில் நிறைய விழித்த நிலையிலிருந்து வாழ்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இதைத்தான் செஞ்சுருக்காங்க மகத்தான வெற்றியாளர்கள், வரலாற்று சாதனையாளர்கள். தூக்கத்தை வென்றவர்கள் தான் வரலாற்று சாதனையாளர்கள். அவங்கெல்லாம் பாருங்க 90-95 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. நம்ம கலாம் ஐயா பாருங்க, கலாம் ஐயாலேருந்து நிறைய வாழ்ந்த புருஷர்கள், தூக்கத்தை வென்றவர்கள். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஏங்க 15 மணி நேரம், 16 மணி நேரம் தூங்குறது பெருசு இல்லைங்க. 15 மணி நேரத்தில் 16 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரத்தில் ஆழ்நிலை தூக்கம் தூங்கியிருக்கீங்க? அது போதுமானது. அதான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. பாருங்க, இந்த வரலாற்று சாதனையாளர்கள்லாம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க தூங்கும்போது அந்த நிலையை பாருங்க, ஆழ்ந்த தூக்கம் தூங்கியிருப்பாங்க. அது மனிதனுக்கு போரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, மருத்துவமும் சொல்லுது. அதனால் இஷ்டத்துக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் ஹைலைட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த பிரம்மகுமாரி இன்னைக்கு உலகத்தில் 120 நாடுகளில் அவங்க பிரஜாபிதா பிரம்மா குமாரி, அவங்க பாருங்க, மற்ற இடத்துலலாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறது பாருங்க, மற்ற இந்த மாதிரி ஆன்மீக இன்ஸ்டியூஷனில் சொல்லிக் கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க, யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ராஜயோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விழித்த நிலையில் தியானிப்பது, தியானம் செய்வது. அங்கே பாருங்க, அங்கே விழிச்சு இருக்கிறதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸாக பண்ணுறாங்க. காலையில் 2:45 எந்திரிக்காங்க. அந்த நாள் பூரா கடைசியில் 9 மணிக்கு தான் தூங்குறாங்க. 10 மணிக்கு 9 மணிக்கு தூங்குறாங்க, 2 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அது ஏன் அந்த விஷயத்தை நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் பாருங்கள், சாதாரணமாக 100 வயசு, 90 வயசு, 95 வயசு தூக்கத்தை வென்றவர்கள், வாழ்க்கையில் வெற்றியாளர்கள், சரித்திர புருஷர்கள். அதேபோல் விழித்த நிலையில் நிறைய நேரம் ஒரு நாளைக்கு இருந்து வாழ்க்கையை வெல்வோம், சரித்திர சாதனையாளராக மாறுவோம். உங்கள் செய்தர். தேங்க்யூ.